சிக்கன் டிக்கா மசாலா பண்ணலாமா? இதுக்கு 1/2 kg சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பிஞ்ச் டர்மரிக், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆக விட்டுருங்க. இப்போ இதை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேன்ல பட்டர் அப்ளை பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒரு பீஸா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஃபிளிப் பண்ணியும் குக் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டா குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 லார்ஜ் ஆனியன்ஸை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 டொமேட்டோஸை பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு வேணும்னா வாட்டர் ஊத்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல 3 to 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் ஆக விட்டுருங்க. இப்போ இதுல 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலா 1 டீஸ்பூன் கிரஷ்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இதை சப்பாத்தி கூடவோ பூரி கூடவோ சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.